இலங்கை அகதிகளை மீண்டும் அவர்களுடைய தாயகத்துக்கே திருப்பி அனுப்புவதற்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நியமிக்கப்பட்ட மத்திய உள்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு சில பரிந்துரைகளை முன் வச்சிருக்குது. அதை முன்னெடுத்து செல்வதா வேண்டாமா அப்படின்னு உள்துறை அமைச்சகம் குழம்பி தவிப்பதாக இன்றைய செய்தி ஒன்று சொல்லுது. இலங்கை அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டம் நாடாளுமன்ற குழு பரிந்துரையால் உள்துறை குழப்பம் அப்படின்னு அந்த செய்தியினுடைய தலைப்பும் சொல்லுது. அந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில் இந்திய அரசுக்கு இருக்கிற குழப்பம் தான் அதில் வெளிப்படுது. அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, அகதிகள் பிரச்சனையை இலங்கை தமிழருடைய பிரச்சனையோடு இணைத்துத்தான் இவர்கள் பார்க்க வேண்டும். இதை தனியாக அங்கே அமைதி நிலவுது, அதனால் நீங்கள்லாம் போங்க அப்படின்லாம் இவங்க போயிட்டு சொல்லி பார்த்தாங்க. இந்த கியூ பிரான்ச்சோட போயிட்டு சொல்லி பார்த்தாங்க, ஏன் மிரட்டியும் பார்த்தாங்க. ஆனால் அப்படியெல்லாம் அவங்க வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒத்துக்கறல. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, அங்கே அவங்களுடைய நிலங்களே பறிக்கப்பட்ட ஒரு சூழல். எங்கே போயிட்டு இவங்க இருக்கிறது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த மரம் இருந்துச்சு, இங்கே இந்த குளம் இருந்துச்சு, அதுலேருந்து இத்தனை அடியில் இந்த பிளாட் நம்பரில் என்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த அடையாளங்கள்லாம் சர்வே அடையாளங்களை எல்லாம் அழித்துடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அப்படிப்பட்ட எந்த விதமான சூழலும் இல்லாத பொழுது இவங்க வந்துட்டு நீங்கள் அங்கே போங்க, அங்கே அமைதி நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐநா ரெஃப்யூஜிஸ் ரீஹாபிலிட்டேஷன் கமிஷனர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த போது நாங்கள்லாம் கண்டித்து சொன்னோம். முதல்ல அங்கே என்ன நிலைமைன்னு நீங்கள் பாருங்கள். அங்கேருந்து இன்னும் ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடியவங்களை எல்லாம் சிறைப்படுத்துறதுக்கு காரணம் அங்கே போர் நடக்கலையே, உங்களை எப்படி நாங்கள் அகதியாக ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையில் ஐநாவினுடைய அகதிகள் தொடர்பான அந்த பிரகடனத்தின்படி பார்த்தீர்களானால் ஒரு நாட்டில் போர் நடக்கிறதா இல்லையா என்பதில்லை. நான் அந்த நாட்டில் வாழ்வதற்கு உகந்த சூழல் எனக்கோ என்னுடைய சொத்துக்களுக்கோ ஒரு பாதுகாப்பான நிலை இல்லை என்று சொன்னாலே அகதியாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே எப்படி அப்படின்னீங்கன்னா, அங்கே போர் நடக்கலை அதனால நீ திரும்பி போ என்று வற்புறுத்தக்கூடிய ஒரு அடிப்படையில் தான் இவர்கள் இந்த அறிக்கையை நிலை கூட அளித்துள்ளது. மீண்டும் அங்கு வந்து இலங்கையில் வாழக்கூடிய அகதிகள் இலங்கையில் வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய இலங்கை அகதிகள் மீண்டும் அங்கு வந்து வாழக்கூடிய ஒரு உகந்த சூழலை உருவாக்குங்கள் அப்படின்னு இலங்கை அரசிட்ட இந்திய அரசு கேட்டுக்கொண்டிருப்பதாக அந்த செய்தி சொல்லுது. அது உண்மை என்னன்னா, தமிழர்களால் இலங்கையில் இருக்கவும் முடியல, இந்தியாவினுடைய தமிழகத்தில் வாழவும் முடியல. எனக்கு இந்த செய்தியில் ரொம்பவும் வேதனை தந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அண்மையில் ஒரு 157 இலங்கை தமிழர்கள் ஆஸ்திரேலியாவை நோக்கி படகுல போயிருக்காங்க. அது உயிரை பணைய வச்சு போகிறதுங்கிறது அதுதான். வெறும் படகுல அவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் போனால் அங்கே போய் அவங்க தஞ்சம் அடைந்த பொழுது அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் தமிழர்கள் என்றால் இந்தியாவுக்கு போக வேண்டியதானே, ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு வாக்கியம் என்னன்னா, இந்தியாவில் வாழ சுமூக நிலைமை இல்லை என்று இலங்கை தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் போய் சொன்னதாக இந்த செய்தி சொல்லுதுன்னா இதை விட கொடுமை என்னங்க இருக்க முடியும்? இப்போ தொப்புள் குடி உறவுன்னு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் பேசுகிறாங்க, மத்திய மாநில ஆட்சியாளர்கள் எல்லாம். ஆனால் பேச்சாக தான் இருக்கே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கு அந்த வாக்கியத்தான் மீண்டும் சொல்ல வரேன், நீங்கள் வசதியாக வாழ அனுமதிக்க வேண்டாம், சுமூகமாக வாழவாவது இன்றைய தினம் இந்திய அரசு இலங்கை தமிழர்களை அனுமதிக்குதா என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நான் ஏன் இந்த சுமூகங்கிற வார்த்தையை போடுறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு கைதிகள் போல அவங்க வாழ்வதாகத்தான் நிறைய ரிப்போர்ட்ஸ்கள்லாம் வந்திருக்குது. ஆகவே முதல்ல இங்கே அவங்க நல்லபடியாக வாழட்டும். அடுத்த விஷயம், இலங்கையில் அவங்க போகணும், அதில் ஒன்றும் நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த அகதிகள் எப்பொழுது விரும்புகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் அங்கே திருப்பி அனுப்பப்படணும். நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க, நீங்கள் இலங்கைக்கு போக தயாரா என்று. அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்று அவர்கள் கருதுவார்களே, ஆனால் அவர்களை வாழ வைக்க வேண்டியது, சுமூகமாக இங்கே இருக்க அனுமதிக்க வேண்டியது இந்திய அரசின் பொறுப்பு. தமிழக அரசும் அதற்கான முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விளைவாக இருக்க முடியும். இந்தியாவில் வாழ சுமூகமான நிலைமை இல்லைன்னு ஆஸ்திரேலிய நீதிமன்றத்தில் அந்த 157 பேர் சார்பாக சொல்றாங்க. சர்வதேச அளவில் இலங்கை அகதிகளை இந்தியா சரியாக பராமரிக்கவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாருங்க? இப்ப ஐநாவினுடைய த கன்வென்ஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் 1948 அந்த கன்வென்ஷன்ல, அந்த பிரகடனத்தில் இந்தியா இதுவரை கையெழுத்திடவில்லை. இது பலமுறை நாங்கள் சொல்லிட்டோம், போராட்டம் கூட நடத்தி பார்த்துட்டோம், கட்டுக்கவே இல்லை. ஒரு ஐநாவினுடைய பல்வேறுபட்ட பிரகடனங்களில் மனித உரிமை பிரகடனம், மனிதாபிமான சட்டங்கள், ஜெனோசைடுக்கு இனப்படுகொலைக்கு எதிரான அந்த கன்வென்ஷன் எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டுட்டு இதுல மட்டும் வந்துட்டு பாருங்க ஒரு டிஸ்பாரிட்டி, ஒரு தாழ்வு, ஒரு பிரித்தாளும் ஒரு முயற்சி மாதிரி இலங்கை தமிழர்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கறது இல்லை.
ஆனா திபெத்ல இருந்து வந்தவங்களுக்கு நான் தப்பா சொல்லல, எல்லா விதமான வசதி ஏற்படுத்தி கொடுத்து மட்டும் இல்ல, ஒரு நகரத்தையே ஏற்படுத்தி அவர்கள் வணிகம் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி தராங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரெஃப்யூஜி கன்வென்ஷன்ல இவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா ஐநாவினுடைய அந்த அகதிகள் அமைப்பே இவர்களை பராமரிக்கும். நீங்களும் அதான் வாழவும் விடல, சாகவும் விடல, இப்படி பண்றாங்க. இதுக்கு நடுவுல உகந்த சூழல்னு சொல்லும் பொழுது ஐயா ரொம்ப அழகா சொன்னாரு. வாழவும் விட மாட்டேங்கிறாங்க, இங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னு ரொம்ப நல்லா சொன்னாரு. இங்க பெரிய ஒரு அச்சுறுத்தலை வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையினுடைய கியூ பிரிவு சொல்லுது. ஏதோ ஒரு இட்டுக்கட்டிலாம் பேசல, பல குற்றச்சாட்டுகள். தஞ்சம் அடைய வந்த இடத்திலேயே அவர்களுக்கு கற்புக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்களுக்கு அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு அச்சுறுத்தல் இங்க இருக்கிறது. முதலமைச்சருடைய கவனத்திற்கு பலமுறை நாங்கள் கொண்டு போயிட்டோம், போராட்டம் எல்லாம் நடத்தி. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது சொன்னாரு, போக முடியாத ஒரு படகுல ஒரு கடுமையான கடல் பயணத்தை மேற்கொண்டு ஆஸ்திரேலியாவை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழல் இங்கே நிலவினால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போவார்கள் என்று பாருங்கள். இந்தியாவை பொறுத்தவரை தங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு பொண்ணு 1150க்கு மேல மார்க் எடுத்திருக்கிறா, நீ ஈழ பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுக்கிறாங்க. அப்போ இந்த நாட்டில் நீங்க ஈழ அகதிகளுக்கு வாக்குரிமை தவிர அனைத்தும் கொடுக்க வேண்டும் என்று மனித உரிமை சட்டம் சொல்லுது. ஆனா எதையுமே செய்யறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நிலவுகிறது. கொடூரமானது. இந்த நிலையில இவங்களை திருப்பி அனுப்புறது என்கின்ற பேச்சுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படையும் கிடையாது. திருப்பி அனுப்புறதுக்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாதுன்னா அரசு உள்துறை வந்து குழம்ப வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அதில் ஏன் குழம்புறாங்கன்னா, பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, பலத்த சந்தேகம் சொல்லணும். உண்மையிலேயே நடந்திருப்பது ஆட்சி மாற்றமா அல்லது ஆள் மாறாட்டமா என்று கூட எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா மோடி அரசு என்பது பல விஷயங்களில் மன்மோகன் சிங் அரசுடைய கொள்கைகளை தான் அப்படியே பின்பற்றுறாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனையிலும் அதே தான். என்ன ஒரு வித்தியாசமானதை நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். சில தலைவர்கள் வேணால் கொஞ்சம் ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசக்கூடும், ஆளுங்கட்சி தலைவர்கள். ஆனால் செயல்பாடு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா, பழைய காங்கிரஸ் ஆட்சியுடைய போக்கத்தை நம்ம இந்த விஷயத்தில் பின்பற்றணும். ஆனால் அதே நேரத்தில் அப்படி பின்பற்ற மாதிரி தெரியக்கூடாது மக்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வருகிற குழப்பம் தானே ஒழிய ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்கணும், மனிதாபிமான நிலைப்பாடு எடுக்கணும். இந்திய தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பூர்வீக உறவை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு நேர்மையான நியாயமான அரசியல் நிலைப்பாட்டை, ராஜதந்திர நிலைப்பாட்டை, வெளியுறவு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க இன்னும் வரல. அதுல வர்ற குழப்பம் தான் இது என்று நான் நினைக்கிறேன். இப்படித்தான் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையில உண்டான மோதல்ல இந்திய அரசு வேறு பக்கத்துல நிற்கிறதாக முதல்ல ஒரு செய்தி வந்துகிட்டே இருந்தது. ஆனா இப்போ மோடி அரசு இஸ்ரேலை கண்டிக்கும் தீர்மானத்துக்கு ஆதரவாக நிக்கலையா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்க முடியாதா? இல்ல, கண்டிக்கல. அந்த விஷயத்தை அதை நான் என்னுடைய சொந்த செய்தியா என்னுடைய தேர்வை நான் பேச போறேன். மாறவே இல்லை. அடிப்படை அதை தான் நான் சொல்ல வரேன். இலங்கை தமிழர்களினுடைய அந்த பிரச்சனையோடு சேர்த்த அகதிகள் பிரச்சனையை பாருங்கள். அங்கே அவங்க வாழ்கின்ற இடம் அவர்களுக்காக இன்றைக்கு இருக்கிறதா என்று பாருங்கள். அங்கே மறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து ஒரு மிரட்டலை விடுத்ததில்லை இலங்கை அரசு. மறு மக்கள் தொகை கணக்கெடுப்புனா இருக்கிறவங்களுக்கு தான் வாக்கு அப்படின்னு சொல்லி 8 லட்சம் பூர்வீக அங்க ஜஃப்னா தமிழர்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டது அந்த மாவட்டத்தில். இதுவே எவ்வளவு பெரிய கொடுமை. ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? இலங்கை அரசிற்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை ஏதோ ஒரு வழியில் ஒரு குழுவை போட்டு காங்கிரஸ் அரசு செய்தது. அதனுடைய தொடர்ச்சியாகவே நீட்சியாகவே இப்பொழுது இருக்கக்கூடிய அரசும் இருக்கிறது என்பதுதான் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிலை. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.